சுப்பிரமணியங்கிறவன் வேலைக்காக ஃபாரின்னு போகிறான். அவங்க அப்பா தனியாக இருக்கனால கம்பெனியில் கண்டுபிடிச்ச ரோபோட்டை இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வீட்லேயும் விட்டுட்டு போகிறான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, இது எதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அப்பாவும் திட்டினால கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வேலைக்கு போகிறான். அப்பா அதை யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ தான் திடீர்னு உடம்பு சரியில்லாதனால பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் இருக்கப்ப அந்த ரோபோட் வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறனால அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு குஞ்சப்பன்னு சொல்லி பேரும் வைக்கிறாரு. எங்கே போனாலும் அந்த ரோபோட்டை கூட்டிகிட்டே சுற்றுறாரு. அப்போ தான் ஒரு எக்ஸ் சௌதாமினியை பார்க்குறப்ப இவன் எங்கேயாவது ஃபேஸ்புக்கில் இருக்காளான்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கவும் சொல்லுது. கரெக்டாக ரோபோட்டும் அந்த பேரை கண்டுபிடிச்சனால அவளுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க அந்த ரோபோட்டுக்கு லைசன்ஸ்னு சொல்லி கூட்டிட்டும் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து இதை டெமோக்காக அமைச்சிருக்காங்கன்னு சொன்னனால அந்த ரோபோட்டை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஊர்ல இருந்து அந்த பையனும் மகன்கிட்ட கூட சரியா பேசாம அந்த ரோபோட்டு கூட எப்போதும் கூட இருக்காரு. கம்பெனியில இதை கொடுக்கணும்னு அப்பாவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையும் பண்றாரு. அப்பாவும் ரோபோட்டை கூட்டிட்டு அவங்க ஒய்ஃப் ஆஸ்தியும் கரைக்க போறாங்க. அப்பதான் பையனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி ரோபோட் மால்ஃபங்க்ஷன் ஆச்சா, அவங்களே கொன்றுனோனே அப்பாக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு பையனும் போய் பார்க்கறான். அங்க வந்து ஒரு பைத்தியக்காரன் அந்த ரோபோட்டையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துல பையன் போறப்ப அவன் கழுத்தையும் பிடிச்சு கொல்லவும் பாக்குது. அப்பாவும் பையனை காப்பாதனால கடைசியில பையனே ரோபோட்டா நினைச்சு அப்பாவும் வாழ ஆரம்பிக்கிறாரு.